ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயல்களை சுற்றி பார்க்குறதுக்காக எங்கள் பசங்களை அழைச்சிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே போனோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கத்திரிக்காய் செடி. பசங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் சைட்டில் இருக்கிற வயல்வெளிகளுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு காமிங்க. விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம், பலாப்பழ மரம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே எல்லாம் தோப்பு அதிகம். கரும்பு தோப்பு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கரும்பு தோப்பு. எங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது. அங்கே போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு காற்று கிடைக்கும். அந்த குயில்களோட சத்தம், பறவைகளோட சத்தம்லாம் கேட்கும்போது ரொம்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். மயில்களோட அந்த அகவை சத்தம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பச்சை மிளகாய் செடி. இங்கே எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா விளைச்சல் தரும். நாங்கள் இவங்கள்ட்டேருந்து தான் எல்லா காய்கறியுமே டைரெக்டாக நாங்கள் வாங்கிக்குவோம். கடையில் வாங்குறத விட விவசாயிகள்ட்டேருந்து நாங்கள் நேரடியாக அந்த கொல்லையிலேருந்து எங்களுக்கு காய்கறிகள், பாவக்காய், புடலங்காய் இது எல்லாமே எங்கள் வீட்டு வழியாக எல்லாருமே கொண்டு வருவாங்க. நாங்கள் கடையில் வாங்குறத விட இவங்கள்ட்ட தான் நாங்கள் அதிகமாக வாங்கிக்கிறோம். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட விளைச்சல் ஆகிற பொருட்களை வாங்குங்க. நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.